வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல உணவு கேழ்வரகு களி. இந்த கேழ்வரகு களி செய்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்து வேலை தான். கேழ்வரகுனா வேற ஒன்றும் இல்லைங்க, ராகியை தான் கேழ்வரகுன்னு தமிழில் சொல்கிறோம். இப்போலாம் கேழ்வரகுங்கிறத விட ராகின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியும். சரி, இப்போ நம்ம இந்த கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம முதல்ல ராகியை சுத்தம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். என்னடா இவ 10 நிமிஷத்தில் செய்கிற வேலையை அரை மணி நேரத்துக்கு ஊற வைக்க சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? அதாவது நேரம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா உடனே கூட கழுவிட்டு செஞ்சிடலாம். ராகியில் இருக்க தூசெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கழுவுறது. இப்போ இந்த ராகியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனிமேல் நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கோ ஊற வச்சுக்கலாம். நான் இது ஒரு 15 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ எடுத்து அரைக்க போகிறேன். இதை அரைக்கிறதுக்கு ஒரு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே. அப்புறம் இந்த ராகியை அரைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பில் தண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை அரைச்சதுக்கப்புறமா சுடு தண்ணியில் போட்டு தான் கிளறணும். அதனால் அதை அரைக்கிறதுக்குள்ளே தண்ணியும் சூடாயிரும் இல்லையா, அதனால தான். இந்த பாத்திரத்தில் நான் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் இது கிளறதுக்கு 2 கப் தண்ணி போதுமானது. ஏன் 3 கப் ஊற்றிருக்கேன்னா, முதல் முறையாக செய்கிறவங்களுக்கு அதுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படும்னு தெரியாது இல்லையா. அப்புறம் நம்ம கிளற கெட்டி ஆயிடுச்சுன்னா பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் தண்ணி ஊற்றி காய வைக்கும் போதே 1 கப் அதிகமாக ஊற்றிக்கிட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா அந்த ராகி மாவை போட்டு கிளறிக்கலாம். அப்புறம் கெட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். அதுக்காக தான் அதிகமாக வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணிலாம் நல்லா காஞ்சிருச்சு. இதிலேருந்து 1 கப் சுடு தண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கலாம். அதில் போட்டது பத்தாது, அதுக்காக தான் இதில் இன்னும் கொஞ்சம் போடுறேன். இப்போ அரைச்சி வச்ச இந்த ராகி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதிலே கொட்டி நல்லா கிளறணும். அந்த மிக்சிலெலாம் நிறைய ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அதில் அந்த சுடு தண்ணியே கொஞ்சம் ஊற்றி நல்லா இலக்கி விட்டு ஊற்றிடலாம். இந்த களி செய்யறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, மிதமான தீயில் தான் அடுப்பு எரியணும். ஏன்னா தீ அதிகமாக வச்சிட்டோம்னா அடியில் நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம கிளறதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிடும். இந்த ராகியை களி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கூழ் மாதிரியும் குடிச்சிக்கலாம். நமக்கு களி மாதிரி தான் வேணும்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் போதே தீ அணைச்சிக்கலாம். அப்படி இல்லை கூழாட்டம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டம் கிளறி வைக்கலாம். அவ்வளோதான். ராகி களியில் சுட சுட கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கறி குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும்னு இல்லை, இது சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் களிக்கு வேர்க்கடலை சட்னி இல்லைன்னா பருப்பு குழம்பு, இது ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதை களியாக சாப்பிடும்போது குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கூழ் மாதிரி குடிக்கணுன்னா மோரோ இல்லை தயிரோ ஊற்றி கரைச்சி குடிக்கலாம். இந்த களி நம்ம கெட்டியாக செஞ்சுருந்தோம் இல்லையா, அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு. அதனால் இப்போ மோர் ஊற்றும் போது இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே இது கூழாக தான் குடிக்கணுங்கிற ஐடியா வச்சுருந்தோம்னா செய்யும் போதே கொஞ்சம் தண்ணியாட்ட கிளறிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மதிய நேரங்கள்லாம் சாதமே சாப்பிட முடிய மாட்டேங்குது இல்லையா, அதனால் இந்த மாதிரி கேழ்வரகு கூழ், கம்மங்கூழ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம தாத்தா பாட்டிங்க காலத்துலலாம் இதுதான் தினசரி உணவாகவே இருந்தது. அதனால தான் அவங்கெல்லாம் 90 வயசுலேயும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போலாம் அந்தளவுக்கு எடுத்துக்க முடியலனாலும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கம்மங்கூழ், கேழ்வரகு கூழ்னு அப்புறம் தானிய வகைகள்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். சுட்டு எரிக்கிற வெயில் நேரத்தில் நல்ல குழு குழுன்னு கேழ்வரகு கூழ் குடிக்கலாமே.